சிவகங்கை மாவட்டத்துல முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டி நடக்க இருக்கு. நாளைக்கு தொடங்க இருக்கு. அதை தொடங்கி வைப்பதற்காக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் போறாரு. அதுக்காக முன்னேற்பாடு செய்வதற்கு அங்க இருக்கக்கூடிய மைதானத்தை துப்புரவு செய்வதற்கு அங்க விடுதியில தங்கி இருக்கக்கூடிய விளையாட்டு மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களை வச்சு சுத்தம் செஞ்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டா ஒரு இடத்துல அரசு பள்ளியில மகாவிஷ்ணு அப்படின்றவர் ஏதோ ஆன்மீகத்தை பரப்புனாரு, அறிவியலை குறைச்சு பேசிட்டாரு, தவறான கருத்துக்களை திணிக்கிறாருன்னு என்னெல்லாமோ சொல்லி அவரை கைது செய்யற அளவுக்கு இவர்கள் நடவடிக்கை எடுத்தாங்க. கல்வித்துறை அமைச்சர் கூட என்னுடைய ஏரியாவுக்கு போய் பேசினா நான் சும்மா விட்டுருவேனான்னு கேட்டாரு. பல பள்ளிகள்ல மாணவர்களை கழிப்பறை சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறார்கள். சில ஆசிரியர்கள் மாணவர்களை தன்னுடைய வீட்டு வேலை செய்வதற்கு பயன்படுத்துறாங்க. நிறைய பிற மதத்தினர் அரசு பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் போய் அவர்களுடைய மதத்தை போதிக்கிறார்கள். எத்தனையோ வீடியோக்கள் பார்த்திருக்கோம். அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாத நமது கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் இதற்கு என்ன பண்ண போறாரு? அப்போ இவர்கள் இவர்களுக்கு தேவையான விஷயங்களை மாணவர்கள் மூலம் செஞ்சுக்கலாம். ஆனா நல்ல ஒரு விஷயத்த ஒருத்தர் ஒரு பள்ளியில போய் சொல்லி கொடுத்தா அதற்கு திராவிட மாடல் அப்படின்ற ஒரு ரேஞ்சில இது ஆன்மீகத்துக்கு எதிராக ஆன்மீகத்தை பரப்புகிறார்கள்னா ஆன்மீகத்தின் மீது வெறுப்பு காமிக்கிற விதமாக இவர்கள் நடந்து கொள்கிறார்கள். இதுதான் திராவிட மாடல்.